சங்கராபுரத்தில் 2500 பண தகராறுல பெண் அடித்து கொலை செய்யப்பட்டு 50 அடி பள்ளத்தில் உடல் வீசப்பட்ட விவகாரத்தில் 18 நாட்களுக்கு அப்புறமா கல்வராயன் மலை பகுதியில் அந்த பெண்ணுடைய உடல் சடலமாக தற்போது மீட்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நீங்க முழுமையாக பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருக்கக்கூடிய பொய்குணம் செல்லும் சாலையில பாஸ்கரன் மற்றும் அலமேலு ஆகிய தம்பதியினர் வசித்து வந்தனர். இந்த நிலையில கடந்த மே மாதம் 23ஆம் தேதி திடீரென அலமேலு காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இது குறித்து அவரது கணவர் கடந்த மே மாதம் 24ஆம் தேதி சங்கராபுரம் காவல் நிலையத்துல தனது மனைவி காணவில்லை என புகாரும் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு கொண்டு தீவிரமாக விசாரணையானது நிகழ்த்தி வந்தனர். இந்த நிலையில தான் அதே பகுதியை சேர்ந்த ராஜப்பன் என்பவர் தாமாக முன் சங்கராபுரம் நேற்று மாலை சங்கராபுரத்துல இருக்கக்கூடிய நேற்று மாலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துல திடீரென சரணடைந்தார். அவர்தான் தான் அவரை கொலை செய்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் பேர்ல அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுல இந்த முதற்கட்ட தகவல்ல போலீசாருக்கு அதிர்ச்சிகரமான தகவலை காத்திருந்தது. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில தான் அலமேலுவை கொலை செய்து விட்டு கல்வராயன் மலையில இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதியில ஒரு சாக்கு மூட்டையில கட்டி தூக்கி 50 அடி பள்ளத்துல வீசி விட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்திருந்தார். இது காவல்துறையினருக்கு மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில ராஜப்பண்ணிடம் தீவிரமாக மேலும் விசாரணை மேற்கொண்டு தற்போது அந்த சடலத்தை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். அலமேலு என்ற அவரது உடலை மீட்டு தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்கிறார்கள். மேலும் கொலை செய்யப்பட்ட இந்த அலமேலு தனி ஒரு ஆளாக அந்த மலையில கொண்டு சென்று அவர் தூக்கி வீசி இருக்க வாய்ப்பு கிடையாது என்பதால இதுல வேறொருவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்கள்ல அவரது மனைவியையும் போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாகத்தான் நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் இவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறதா என்ற கோணங்களையும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில மேலும் அந்த விசாரணையில தான் பல்வேறு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதாவது அலமேலு அந்த பகுதியில சிறு சிறு தொகையாக வட்டிக்கு விட்டு அவர் பணத்தை வட்டியுடன் பெறுவது வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். அதே போன்று தான் ராஜப்பன் அலமேலுவிடம் 2500 ரூபாய் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னதாக ஒரு வட்டிக்கு பணத்தை வாங்கியிருக்கிறார். ஆனால் பல நாட்களாகியும் பல மாதங்களாகியும் ராஜப்பன் அலமேலுவிடம் அந்த வாங்கிய வட்டியை திருப்பி தராதால இதனால இருவருக்குள்ளும் ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால ஆத்திரமடைந்த அலமேலு ராஜப்பனோட வீட்டிற்கு சென்று ஆபாசமாகவும் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுல மணலில் வைத்து கொண்டு தான் ராஜப்பன் தனது பைக்ல வருமாறும் தான் கொடுத்த பணத்தை வாங்கிய பணத்தை கொடுத்து விடுவதாக கூறி அழைத்து சென்று அவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்து விட்டு அதன் பின்னர் அவர் கல்வராயன் மலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சக்குழி பகுதிக்கு அழைத்து சென்று அவரது உடலை சாக்கு மூட்டையில கட்டி அவர் தூக்கி வீசி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளையும் தற்போது ஆய்வு செய்து கொண்டு வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட ராஜப்பனுக்கு வேறு யாராவது உதவி புரிந்திருக்கிறார்களா என்ற கோணங்களிலும் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.